இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சு போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேசத்தையும் தனிப்பட்ட விதத்தில் நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் பிரியமாயிருக்கின்றார். நம்முடைய நல்ல ஒரு பிரயாசத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் நல்ல விஷயங்களை கொடுக்க போகின்றார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலேயே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார். நல்ல பொக்கிஷமான வானத்தை திறப்பார். உபாகமும் 28:12 கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷம் காத்துட்ருக்கு. அது எங்கே இருக்குன்றது நம்ம தேடி போனால் தான் கிடைக்குமே தவிர நம்ம கிட்ட வருமா? வராது. நமக்கான ஒரு தேவை என்ன அப்படின்னா, என்ன நமக்கு தேவை? ஓகே, அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தான் ஓடணுமே தவிர நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம தான் உழைக்கணுமே தவிர நமக்காக நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உட்காருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இன்றைய நாளில் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலேயே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். பிரேசோடு நம்ம இறங்கி செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரிங்க, பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணும்போது வாழ்க்கைக்கு மன நிறைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க போகின்றார். ஒரு பொக்கிஷம் காத்துட்ருக்கு. ஆனால் அது எங்கே இருக்குன்றதை நம்ம தான் தேடி போகணுமே தவிர யாரும் கூப்பிட்டு போய் அந்த பொக்கிஷத்திட்ட போய் விடமாட்டாங்க. ஆனால் அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான பொக்கிஷத்தை ஒரு இடத்துல வைத்திருக்கின்றார். அது நீங்கள் சீக்கிரமாக பெறுவதற்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லும் போது, அது எங்கே பிரதர் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குங்க ஒரு இடத்துல. நீங்கள் அதை நோக்கி போகணும் அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், நல்ல விஷயங்களை பண்ணணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றினா மட்டும்தான். யாரும் உங்களை மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது. ஐயோ அவங்களுக்காக நான் இதை மாற்றினேன் பிரதர், 2 நாள் தான் நான் அப்படி இருந்தேன், 3ஆவது நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாற்றங்கள் யார் மூலிமா வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் மாற்றம் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கை செமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் மாறல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கின்றார், நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார், நல்ல ஒரு மெய்ப்பராக இருக்கின்றார். இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்து ஷேர் பண்ண வந்திருக்காங்க. இன்றைக்கி 10th ரிசல்ட், ஆமாவா இல்லையா? நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய மதிப்பெண்கள், எல்லாரும் சூப்பராக எடுத்திருந்தாங்க. வாழ்த்துக்கள் மாணவ மாணவிகளுக்கு. இதில் ஒரு சம்பவம் மதுரவாயில் நடந்தது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலைல 10 மணிக்கு ரிசல்ட் அப்படின்னா 9 மணிக்கே பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க அந்த பையன். அவங்க அண்ணங்கார பேட்டி கொடுத்துருப்பான் பார்லிமெண்ட் சேனலில். ஸோ நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க, செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ சொல்லி. ஸோ அதில் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கும் பைக்கு கொடுக்காதீங்க, பைக்கு கொடுத்து வேகமாக போக சொல்லாதீங்க, பைக்கே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பையன் பாஸ் பண்ணிட்டான். ஆனால் இப்போ அந்த பையன் உயிரோடு இல்லை. காரணம் என்னென்னா, பைக் எடுத்துகிட்டு போய் வேகமாக போய் ஓட்டி கீழே விழுந்து விபத்தாயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, என்னடா இது அப்படின்னு சொல்லி. இப்படின்றதுக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறுதில்ல? ஸோ அதனால் ஜபத்தை கேட்டுட்ருக்கேன். அன்பு சகோதர சகோதரிகள், அப்பா அம்மாவாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், சேஃபாக பைக்கை ஓட்டுங்க. பசங்கிட்ட பைக்கை கொடுக்கவே கொடுக்காதீங்க. எவ்வளோ தான் அடம் பிடிச்சி கேட்டாலும், இப்போதைக்கு வேணாப்பா வண்டி, நான் வேணால் கொண்டு உன்னை கூப்பிட்டு வரேன், இல்லைனா பஸ்ஸில் போ, அவ்வளோதான், இல்லைனா ஷேர் ஆட்டோவில் போன்னு சொல்லி கொடுத்து அனுப்புங்க. பைக்கு மோஸ்ட்லி வேணாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது பிரதர். நான் நல்லா தான் ஓட்டுவேன், நீங்கள் வேறு வாங்கி கொடுக்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி வாங்கி தராமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எப்போ என்ன வேணால் நடக்கலாம். பைக்கு வச்சுட்ருக்கவங்க சேஃபாக பொறுமையாக போங்க. ஸ்பீடு வேணாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த ஸ்பீடு இருக்கணுமே தவிர, நான் பைக்கு நான் கெத்தாக ஓட்டுவேன், செம்மையாக ஓட்டுவேன், சூப்பராக ஓட்டுவேன், 4 பேர் என்னை பார்க்கணும்,
சொல்லி ஓட்டினீங்க அப்படின்னா 4 பேர் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் இருக்கணும்ல அதுக்கு. ஸோ அதெல்லாம் வாகனத்தை ஓட்டும்போது அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, நிதானம் வாழ்க்கையில் ரொம்பவே தேவைன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வாகன விபத்தில் இருந்து அந்த பையன் ஆன்மா இலைப்பாட்சிக்காகவும் நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாங்க. ஸோ சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. ஏற்ற காலத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, நீர் தந்திருக்கின்ற அன்பும் அக்கறையும் நிறைந்த வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் தகப்பனே. உம்முடைய நல்ல பொக்கிஷமாகிய வசனத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. உமக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கின்ற எங்கள் மேல் உம்முடைய கண்கள் எப்பொழுதும் வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவசிக்கின்றோம் அப்பா. ஆவிக்குரிய விதத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. இவ்வுலகில் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பரிபூர்ணத்திலிருந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்கள் நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் எங்கள் மேல் இறங்கி எங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவதற்காக நன்றி ராஜா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் திறந்தவர்களை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வேதத்தில் கூறியதைப் போல ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையும் பொழிய செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நிச்சயமாய் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பியில்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். எங்களுக்கான ஒரு பொக்கிஷத்தை, எங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவனமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பைக் விபத்து, ஒவ்வொரு விபத்தும் பார்க்கும்போது ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் உயிர் போகுதுன்னே புரியல ஆண்டவரே. நீங்கள் தான் ஆண்டவரை பார்த்துக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்துக்கோங்கப்பா. வாகனம் ஓட்டி செல்கின்ற ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் கவனமாக வாகனத்தை இயக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும்ப்பா. பார்த்து பத்திரமா எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும்ப்பா. எப்போ என்ன நடக்குன்றது தெரியாமல் எங்கள் வாழ்க்கை பயணம் போயிடுச்சு ஆண்டவர். அப்படி இல்லாமல் இதுதான் உனக்கு கரெக்டான பாதை, இந்த பாதை நோக்கி போ என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. எந்தவித பிரச்சனையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க உடல் தெம்போடு வலிமோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருக்காக ஜெபிக்கணும்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.